அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற பெயர்ல பிரச்சாரத்தை மேற்கொண்டு வர்றாரு. அந்த வகையில திண்டுக்கல் மாவட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்தில் பேசியிருக்கிறாரு. அப்போது பசுமன் முத்துராமலிங்க தேவர் இருக்கார் இல்லையா, அவருக்கு நாட்டுடைய உயரிய விருதான பாரத ரத்னா விருது அளிக்க வேண்டும் அப்படின்னு மத்திய அரசுக்கு கோரிக்கை வைக்கப்படும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. மேலும் அதை பெறுவதற்கான அத்தனை முயற்சிகளையும் அதிமுக எடுக்கும். அதே போல மதுரை விமான நிலையத்துக்கு பசுமன் முத்துராமலிங்க தேவருடைய பெயரை வைக்க அதிமுக அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. அவர் பேசியிருக்கும் வீடியோ இப்போ பயங்கர வைரல் ஆயிட்டு வருது நண்பர்களே. அந்த வீடியோவை பாருங்க. இந்திய சுதந்திர போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்ற தெய்வ திருமகனார் பசுமன் ஐயா முத்துராமலிங்க தேவர் தன் வாழ்நாள் முழுவதும் அனைத்து தரப்பு மக்களுக்காக வாழ்ந்தவர். தேசிய தலைவரான தேவர் திருமகனார் ஒரே நேரத்தில் சட்டமன்ற தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். தென் மாவட்ட மக்கள் நெஞ்சங்களிலே நீக்கா வாழும் பசுமன் ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு நாட்டின் உயரிய விருதான பாரத ரத்னா விருதினை வழங்க வேண்டும் என்று அதிமுக சார்பா மத்திய அரசிடம் கோரிக்கை வைப்பு. அதை நிறைவேற்றுவதற்கு அனைத்து முயற்சியும் அதிமுக கட்சி எடுக்கும். ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் திருமகனார் அவருடைய பெயரை மதுரை விமான நிலையத்திற்கு பெயர் வைக்க வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மத்திய அரசை வலியுறுத்தி அந்த பெயர் வைப்பதற்கான முயற்சியை அதிமுக கட்சி செயல்படுத்தும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன்.